நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம உழைக்கிறோம். ஆனா ரிசல்ட் மட்டும் இல்லையேன்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க பண்றீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன்னு இல்ல. நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன். இது நம்ம ஃபால்ட் ஒண்ணும் இல்ல. இந்த சிஸ்டத்தோட ஃபால்ட் தான். இந்த உலகத்துல மிகப்பெரிய தப்பான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அதிகமா கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சா மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ஆஃபீஸ்ல சொல்லுவாங்க, யூடியூப்ல சொல்லுவாங்க, ஏன் இன்ஸ்டாகிராம்ல கூட சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டா முன்னேறலாம்னு சொல்லிட்டு. ஆனா நெறைய பேர் கஷ்டப்பட்டும், ஹார்ட் ஒர்க் பண்ணியும் முன்னேறாம இருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? இந்த வீடியோ ஒன்னும் மோட்டிவேஷன் கிடையாது. இது ஒரு ரியாலிட்டி வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு உங்க லைஃப் யோசித்து பாருங்களா. டெய்லி காலைல எழுந்துக்கிறோம், இன்ஸ்டாகிராம் எடுக்கிறோம், 2 ரீல் பார்க்குறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து டெய்லி இதே ரொட்டீனா தானே போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ட்விஸ்ட், சேலரி சேம், ப்ரமோஷன் கிடையாது. அதே இடத்துல இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு ரெசிக்னேஷன் கூட இல்ல. அப்ப மைண்ட்ல வரும், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? இந்த வேலையில வந்து தப்பா? இப்படி வேலை செஞ்சது தப்பா? ஒரு வேலை எனக்கு லக் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராப்ளம் ஹார்ட் ஒர்க் கிடையாது. அதை எப்படி கொண்டு போகணும்ன்றது தான் தெரியல நமக்கு. ஸ்பீடா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், கரெக்டா பண்றோம். ஆனா எங்க போய் பண்ணோம் அது மட்டும் தான் தெரியல. இந்த ஒரு லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிசல்ட் ஹார்ட் ஒர்க் கிடையாது. நம்மளோட ஸ்பீட் ஒர்க் தான் முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு ஸ்கூல்ல 10 மணி நேரம் எக்ஸாமுக்கு படிக்கணும், 4 மணி நேரம் எக்ஸாம் படிக்கணும், வித்தியாசம் இருக்கு. 10 மணி நேரம் படிக்கிறோம், சிலபஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே படிப்பான். ஆனா 4 மணி நேரம் படிக்கிறவன் ஜஸ்ட் அது என்னன்னு மட்டும் பார்த்துப்பான்ல. லைஃபுமே அதான். இது கிளியரா புரிஞ்சு ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் கிடையாது, ரிசல்ட் இல்லன்னு தான் அர்த்தம். பேரண்ட்ஸ் நம்மளெல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நீ அடுத்து என்னதானா பண்ண போற, லைஃப்ல என்னதானா உனக்கு என்னதானா பண்ண போறன்னு சொல்லிட்டு. என்னடா ஒரே ப்ரெஷரா இருக்கு, நம்மளால முன்னேறவே முடியாதா? ஏன் ரீல்ஸ் பார்த்தா கூட எல்லாருமே அதுல மோட்டிவேட்டடா தான் இருப்பாங்க. அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன சின்ன ஹைலைட்ஸ் மட்டும் தான் ரீல்ஸா இருக்கு. ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆனா எந்த வழியில போகணும்ன்றது அதை டிசைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த டிசிக்னேஷனை முடிவு பண்ணிட்ட பிறகு அதுல ஹார்ட் ஒர்க், அதுல என்ன கிரியேட்டிவ் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.